பாசிபிள் இருக்கா? வெர்டிகல் ஸ்கேலிங் பண்ணலாம். அதோட இன்ஸ்டன்ஸ் டைப்ப மாத்தலாம். 2த்துக்கும் எஸ் சொல்லிட்டேன். ஆனா அது எப்படி பண்றது? இப்ப என்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இந்த அப்ளிகேஷன் நான் எப்படி பேக்கப் எடுப்பேன்? எப்படி பேக்கப் எடுப்பேன்? ஏஎம்ஐ வச்சு. ஏஎம்ஐ வச்சு மறுபடியும் நம்ம ஒரு மிஷின கிரியேட் பண்ணுவோமா? நீங்க லான்ச் டெம்ப்ளேட்ட கிரியேட் பண்ணுவீங்களா? லான்ச் டெம்ப்ளேட்ட கிரியேட் பண்ணும்பொழுது, உங்க ஏஎம்ஐ வச்சு தான் நீங்க அந்த டெம்ப்ளேட்ட கிரியேட் பண்ணுவீங்க. கரெக்ட்டா? அந்த டெம்ப்ளேட்ட கிரியேட் பண்ணும்பொழுது, என்ன பண்ணுவீங்க? ஒரு EC2 மிஷின் மாரி தானே கிரியேட் பண்ணுவீங்க. அப்ப நான் ஒரு ஏஎம்ஐ அது எடுத்த ஏஎம்ஐ வச்சு யூஸ் பண்ணிப்பேன். இன்ஸ்டன்ஸ் டைப் அந்த இடத்துல கேக்குமா? கேக்கும் தானே? நம்ம லான்ச் டெம்ப்ளேட் போம்போது, இந்த இடத்துல எனக்கு என்ன கேக்கும்? இன்ஸ்டன்ஸ் டைப் கேக்குமா? அப்ப இந்த இன்ஸ்டன்ஸ் டைப்ப நான் என்ன பண்ணிக்கலாம்? இன்கிரீஸ் பண்ணிக்கலாம் தானே? புரியுதா? என் அப்ளிகேஷன் ஆட்டோ ஸ்கேலிங் இத பொறுத்து தானே என் அப்ளிகேஷன் இன்னொரு டைம் ஸ்கேல் அப் பண்ணும். அப்ப நான் எந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்? என்னோட இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். நான் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? சோ இத பொறுத்து தான் உங்களுக்கு வெர்டிகல் ஆனா இதுல டிஸ்அட்வான்டேஜ் அதிகம். ஒவ்வொரு டைமும் என்ன பண்ண வேண்டியதா இருக்கும்? ஏஎம்ஐ கிரியேட் பண்ணி ஆட்டோ ஸ்கேலிங் கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஓகேவா? அப்ப இதுல ரொம்பவே டிஸ்அட்வான்டேஜ் அதிகம். இட்ஸ் ஓகே. சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? என்கிட்ட இது முன்னாடி இந்த ஏஎம்ஐ ஸ்னாப்ஷாட் இது எல்லாமே நான் 2 டேஸ் முன்னாடி கிரியேட் பண்ணதுப்பா. இதுல டவுட்ஸ் இருக்கா? இது எல்லாமே நான் 2 டேஸ் முன்னாடி கிரியேட் பண்ணது. சோ இந்த எல்லாமே நான் என்ன பண்ணிக்க போறேன்? ஜஸ்ட் ஒரு கோட் மூலியமா நான் டெலிட் பண்ணிக்க போறேன். ஓகேவா? So this is my AMI remove code. இந்த இடத்துல நீங்க என்ன மட்டும் மென்ஷன் பண்ணலாம்? எந்த ரீஜன்ல உங்க ஏஎம்ஐ இருக்கு அதை மட்டும் உங்களோட ஸ்னாப்ஷாட் இருக்குன்னு மட்டும் மென்ஷன் பண்ணா போதும். இந்த இடத்துல பாருங்க, நீங்க டைம் கணக்கு கூட என்ன பண்ணிக்கலாம்? டேஸ் கணக்கு தான் இல்ல, டைம் கணக்கு கூட உங்களோட ஸ்னாப்ஷாட்டை நீங்க டிரெக்ட் பண்ணிக்கலாம். இதை நான் அப்படியே காப்பி பண்ணி என்னோட லேம்டாட்ட கொண்டு போயிட்டு கொடுக்க போறேன். So deploy. So இப்போ வரைக்கும் உங்களோட ஸ்னாப்ஷாட் இந்த இடத்துல என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு? கம்ப்ளீட்டட்னு இருக்கு. நான் என்ன பண்ணிக்கிறேன்? எஸ். ஸோ டிலீட் ஆயிடுச்சா? எனக்கு இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் என்ன வந்திருக்கு? ஓல்டு தென் ஸ்னாப்ஷாட் 1 hour முன்னாடி கிரியேட் பண்ணிருக்கதை நான் டெலிட்டட் பண்ணிருக்கேன். ஓகேவா? எனக்கு இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் என்ன வருது? சக்சீட். இதே மாதிரி என்கிட்ட ஏஎம்ஐ டெலிட் பண்றதுக்கான கோடு இருக்கு. ஸோ இங்க இருக்கா ஏஎம்ஐ ரிமூவ் கோட், இதுதான். இதையும் நான் காப்பி பண்ணி ரியல் டைம்ல இந்த மாதிரி தான்ப்பா நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஒவ்வொன்னா போயிட்டு நம்மளாவே என்ன பண்ணிருக்க மாட்டோம், மேனுவலா டெலிட் பண்ணிட்டு வச்சிருக்க மாட்டோம். ஜஸ்ட் என் லேம்டா மூலியமா தான் நம்ம என்ன பண்ணிப்போம், எல்லாத்துக்கான டாஸ்கையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி வச்சிருப்போம். ஒரே டைம் 2 கோடு கொடுக்க முடியாதுப்பா. அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம்? 2 ஃபங்க்ஷன் தான் கிரியேட் பண்ணணும். ஒரு ஃபங்க்ஷன்ல எனக்கு ஒரு கோட். ஸோ ஏஎம்ஐ எனக்கு என்ன ஆயிடுச்சு? டெலிட் ஆயிடுச்சு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஓல்டர் தென் 1 hour முன்னாடி நான் டெலிட் பண்ணிருக்கேன், ரிமூவ் பண்ணிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இப்போ வால்யூம்ஸ் இல்லை. ஸோ இந்த கோடை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். அப்ப வால்யூம்ஸ்க்கான கோடு என்கிட்ட இருக்கு. ஓகேவா? இந்த கோடை நீங்க வச்சு ஸோ 1 hour முன்னாடி இல்ல 2 hours முன்னாடி டெலிட்டா இருக்கிற வால்யூம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? மேனுவலா டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னொன்னு, என்கிட்ட ஒரு EC2 மிஷின்ஸ் இருக்கு. அந்த மிஷின்ஸ்க்கு எந்த மிஷின்ஸ்க்கெல்லாம் டேக் இல்லையோ அந்த மிஷின்ஸ் எல்லாம் டெர்மினேட் பண்ண முடியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்ம டேக்னு சொல்லுவோம். கரெக்டா? இந்த டேக எனக்கு செட் பண்ணல அப்படின்னா மிஷின்ஸ் டெர்மினேட் பண்ணிடு. ரியல் டைம்ல நம்ம எப்பவுமே டேக் வச்சு தான் கிரியேட் பண்ணுவோம். சோ எனக்கு மிஷினை நேம் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த மிஷினுக்கு இந்த மாதிரி டேக் வச்சு நீ என்ன பண்ணு, அதை டெலிட் பண்ணு அப்படின்னு நான் சொல்ல போறேன். சோ நான் இப்ப என்ன பண்ணிக்க போறேன்?
2 மிஷினை கிரியேட் பண்ணிக்க போறோம். ஒரு மிஷினுக்கு டாக் செட் பண்ண போறோம், ஒரு மிஷினுக்கு வித்தவுட் ஆஃப் டாக். எல்லாமே பைத்தான் தான். நீங்க எந்த கோட் ஓபன் பண்ணும்போது போட்டோன் இருந்தாலுமே அது உங்களுக்கான பைத்தான் தான். லாம்டா மேக்ஸிமம் பைத்தான் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ரன் பண்ணுவோம். ஓகேவா? லினக்ஸ் கமாண்ட்ல என்ன பண்ணணும், ஸ்னாப்ஷாட் டெலிட் பண்றதா? அதுல பண்ண முடியும். நான் கோட வச்சுதான் என்ன பண்ண முடியும், என்னால டெலிட் பண்ணிக்க முடியும். இப்ப என்கிட்ட 2 ரன்னிங் மிஷின்ஸ் இருக்கு. இப்போ ஒரு மிஷினுக்கு இந்த இடத்துல டேக் இல்ல, நான் ஒரு மிஷினுக்கு டேக் செட் பண்ண போறேன். இந்த இடத்துல டேக்ஸ் இருக்கா, மேனேஜ் டேக்ஸ், ஆட் நியூ டேக். ஸோ நேம் இந்த இடத்துல டெஸ்ட் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு மிஷினுக்கு எனக்கு டேக் இருக்கு, ஆனா ஒரு மிஷினுக்கு எனக்கு என்ன இல்லை, டேக் இல்லை. ஸோ எந்த மிஷினுக்கு டேக்ஸ் இருக்கு, இந்த மிஷினுக்கு 5454 மிஷினுக்கு டேக் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன், செட் பண்ணிருக்கேனா? ஸோ இந்த மிஷினுக்கு செக் பண்ணி பாருங்க. நமக்கு இந்த இடத்துல டேக் இல்லை. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ணிக்க போறேன், ஜஸ்ட் கோட ரன் பண்ணா எனக்கு இந்த மிஷின் என்ன ஆகணும், டெர்மினேட் ஆகணும். இந்த மிஷின் எனக்கு ரன்னிங்ல தான் இருக்கணும். ஆனா நம்ம இவ்வளவு நேரம் ரன் பண்றோம்ல, கண்டிப்பா இப்ப நான் ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் ரன் பண்ணிருப்பேன்ல, கண்டிப்பா எனக்கு என்ன வரும், சார்ஜஸ் வரும். பாருங்க, ஒரு மிஷினுக்கு டெர்மினேட் ஆயிடுச்சா? ஸோ இது நான் டேக் செட் பண்ணிருக்கேனா? ஸோ டேக் செட் பண்ணதுனால எனக்கு என்ன ரன்னிங்ல இருக்கு, வித்தவுட் டேக்ஸ் வந்து அந்த மிஷின்ஸ் எனக்கு டெர்மினேட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், என் மிஷின்ஸ் எல்லாம் லெஸ் யூசேஜா இருக்கு, அப்ப ஒரு 70% கீழே மிஷின்ஸ் எல்லாம் ரன்னிங்ல இருக்குன்னா அதையும் ரிமூவ் பண்ணிடு. இந்த மாதிரி நிறைய சினாரியோ கோட வச்சு மிஷின்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு ஒரு நான் ஈஸி டு மிஷினை கூட கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஆனா அதெல்லாம் நீங்க தான் டாஸ்கா எடுத்து ஒர்க் பண்ண போறீங்க. அப்ப நான் லாம்டா மூலியமா எப்படி ஒரு ஈஸி டு மிஷினை கிரியேட் பண்றது பண்ணலாமா? ஓகே. இப்ப நான் சொன்னது எல்லாமே மேனுவல் ஆஃப் ட்ரிகரிங் தான். நானாவே தான் என்ன பண்ணேன், டெஸ்ட் டெப்ளாயி அப்படின்னு நானாவே தான் டெஸ்ட் பண்ணேன். ஓகேவா? இப்ப நான் பண்ணது மேனுவல் ட்ரிகரிங். சோ மேனுவல் ட்ரிகரிங்ல யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? ஜஸ்ட் கோட போட்டு ரன் பண்றதுதான், இல்ல பெருசா இல்ல. புரியல? நீங்க மல்டிபிள்ஸ் லாம்டாஸ் ஃபங்க்ஷன் வச்சிருக்கணும்ப்பா. இப்ப ஒரு லாம்டால ஒரு கோட மட்டும் தான் நான் அப்லோட் பண்ண முடியும். அதுல போயிட்டு எனக்கு 2 விதமான கோட அப்லோட் பண்ண முடியாது. அப்ப அது ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் நீங்க வேற ஒரு கோட டெப்ளாய் பண்ணிக்கலாம். அதை பார்க்க முடியாது. நீங்க என்ன பண்ணிருக்கீங்கிற லாக் இந்த இடத்துல பார்க்க முடியாது. ஆனா இந்த லாக் நீங்க S3 பாக்கெட்ல ஸ்டோர் பண்ணிக்கிறதா இருந்தா பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். சோ எனக்கு இந்த மாதிரி நான் பண்ணிருக்கேன் அந்த லாக்ஸ் எல்லாமே. அதே மாதிரி நம்ம பண்ற ஒவ்வொரு லாகையும் S3 பாக்கெட் என்ன பண்ணிக்கலாம், ரியல் டைம்ல ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஓகே, ஒரு ஜிப் ஃபைலா ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. அது மூலியமா தான் என்ன பண்ணிருப்பாங்க, எடுத்து நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க, என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கீங்கிறத நோட்டிஃபை பண்ணிருப்பீங்க. இல்ல, நம்ம நார்மலா இப்ப நம்ம பண்ணது எல்லாமே கிளவுட் ட்ரையல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு லாக்ஸ் தான் எடுத்து வச்சுட்டு தான் இருக்கும். இப்ப நான் என்னென்ன பண்ணேன், என் மிஷின்ஸ் டெர்மினேட் பண்ணா, இல்ல என்ன ஆக்ஷன்ஸ் பண்ணணும், ஒரு யூசரோட ஆக்டிவிட்டிஸ் அதை என்ன பண்ணிக்கும், லாகா ஆட்டோமேட்டிக்கா எடுத்து வச்சிருக்கும். ஓகேவா? அதுவும் ஒரு டைம் டியூரேஷன் இருக்கு. லாஸ்ட் 90 டேஸ் ஆஃப் லாக்ஸ் மட்டும் தான் அதுல இருக்கும். ஓகேவா? அதுக்கு மேல லாக் அந்த இடத்துல இருக்காது. அப்ப டெய்லி வேணும் என்ன பண்ணிக்கலாம்,
எனக்கு அங்க போய் ஒரு செட் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு இந்த டேஸ் லாக் வந்துச்சுன்னா என்னோட S3 பக்கெட்ல அப்லோட் பண்ணிடு அப்படிங்கிற ஒரு லாக் நீங்க எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? சோ நீங்க இந்த கிளவுட் டிரைவர் சர்வீஸ் பார்க்கும்போது பாப்பீங்க. சோ ஆன்லைன் கிளியர் அப்ப இது வரைக்கும்? எஸ். ஓகே. சோ அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஆட்டோமேஷன் ஆஃப் ட்ரிகரிங். ஆட்டோமேஷன்னா என்னங்க? மேனுவலா பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா பண்றது. சோ இப்ப நான் என்ன பண்ணுவேன் இந்த இடத்துல ஒரு இன்புட் ட்ரிகர் செட் பண்ணிடுவேன்னு சொன்னா, சோ அந்த ட்ரிகர் எங்க இருக்கும்னா கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் ட்ரிகர்னு காமிக்குதா? இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். செலக்ட் யுவர் சோர்ஸ். அலெக்சா, அப்பாச்சி, ஏபி கேட்வே, கிளவுட் வாட்ச், கோட் கமிட், டைனமோ டிபி, S3 இருக்கா? S3. இந்த இடத்துல எந்த பக்கெட்? ஸோ இந்த பக்கெட் நான் வச்சுக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு என்னோட டைப்ஸ் எல்லா டைப்ஸும் எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் இமேஜஸ்ன்னு விழுந்தா நோட்டிஃபை பண்ணு. இல்ல டாட்டு டெக்ஸ்ட்ன்னு விழுந்தா நீ என்ன பண்ணு? என்னோட லாம்டா எனக்கு ட்ரிகர் பண்ணு. கொடுத்துட்டு அக்னாலஜ்மெண்ட் ஆட் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு ஒரு ட்ரிகர் ஒன்று ஆட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆட் ஆயிடும். இதுக்கப்புறம் இந்த பக்கெட்ல அந்த மாதிரி விழுந்துச்சு அப்படின்னா என் லாம்டா எனக்கு ட்ரிகர். அதுக்கு முன்னாடி என் லாம்டாட்ட நான் என்ன பண்ணிருக்கணும்? கோட கொடுத்துருக்கணும். ஓகேவா? நான் ஆட்டோமேஷன் ட்ரிகரிங் பண்ணாலும் அந்த ஆட்டோமேஷன் இந்த மாதிரி இமேஜஸ் வந்து விழுந்துச்சுன்னா என் பக்கெட்குள்ள நீ என்ன பண்ணிடு? லாம்டாட்ட கொண்டு வந்து சொல்லிடு அப்படின்னு சொல்றதுக்கு கோடு கொடுத்துருக்கணும். நம்ம இன்டர்நெட்ல யூஸ் பண்ற PDF கன்வர்ஷன், இமேஜ் கன்வர்ஷன் இவங்க எல்லாருமே என்னதான்? ஆட்டோமேஷன் ஆஃப் லாம்டா தான். இப்ப நான் இந்த இடத்துல ஒரு ட்ரிகரை செட் பண்ணு. இப்ப நான் PDF கன்வெர்ட் பண்ணணும். இந்த இடத்துல செலக்ட் PDFன்னு கொடுக்குறேன்னா செலக்ட் PDF கொடுத்துட்டு நான் ஏதாவது ஒரு PDF செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துட்டு இந்த இடத்துல கன்வெர்ட்னு கொடுக்குறேன்னா இது போய் எங்க விழுந்துரும்னா என்னோட இமேஜ்ல விழுந்துரும். S3 விழுந்துரும். சோ S3 அட் அ டைம்ல போய் யார்கிட்ட சொல்லுவாங்க? லாம்டா. லாம்டா எனக்கான அவுட்புட்டை மில்லி செகண்ட்ஸ் ஆஃப் டைம்ஸ்ல எனக்கு கொடுத்துரும். ஓகேவா? இதுதான் ஆட்டோமேஷன் ஆஃப் ட்ரிகர் அப்படின்றது. புரியுதா? சோ நம்ம ஒரு டைம் செட் பண்ணி இது பண்றதுக்கு பதிலா நான் இந்த மாதிரி நீ எனக்கு என்ன பண்ணு? நான் எப்பெல்லாம் இன்டர்நெட்ல ஹிட் பண்றேனோ அப்பெல்லாம் எனக்கான அவுட்புட்டை கொடுக்கணும். அதர்வைஸ் எனக்கு ரன் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம ஆட்டோமேஷன் ட்ரிகர் செட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். கிளியரா? ஓகே. சோ இந்த மாதிரி ஆட்டோமேஷன் ட்ரிகர். அடுத்து ஷெட்யூலர் ட்ரிகர். ஷெட்யூலர்னா என்னது? டைமை செட் பண்ணி ஒர்க் பண்றது. ஓகேவா? சோ எல்லாரும் கிளவுட் வாட்ச் பார்த்திருக்கீங்களா? பார்க்கல. ஒரு சில பேர் பார்த்திருக்கீங்க. ஓகே. இந்த இடத்துல போயிட்டு சோ கிளவுட் வாட்ச் தான் நம்ம செட் பண்ணுவோம் அந்த ஆட்டோமேஷன் ட்ரிகர். இந்த கிளவுட் வாட்ச்ல கீழே வந்தீங்கன்னா ரூல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல கிரியேட் ரூலு, ஷெட்யூலர். நான் என்ன பண்ணிக்க போறேன்? எவ்ரி 5 minutes என் டார்கெட் என்ன? லாம்டா ஃபங்க்ஷன். ஸோ மை ஃபங்க்ஷன் எவ்ரி 5 minutes என் லாம்டால இருக்கிற கோட எனக்கு ட்ரிகர் பண்ணு அப்படின்னு சொன்னா எவ்ரி 5 minutes எனக்கு என்ன பண்ணும்? லாம்டால இருக்கிற கோட எனக்கு ட்ரிகர் பண்ணி வச்சிருக்கும். அப்ப நான் ஒவ்வொரு டைம் இப்படி செட் பண்றதுக்கு பதிலா எவ்ரி எனக்கு 440 எவ்ரி எனக்கு 240 இதை நான் சொல்லிருப்பானே உங்களுக்கு? சொல்லலையா? இந்த மாதிரி சொல்லுங்க. எவ்ரி எனக்கு 240 அப்படின்னு cron tabன்னு ஒண்ணு இருக்குப்பா. cron tab எக்ஸ்பிரஷன் இன்டர்நெட்ல போட்டீங்கன்னா cron tab அப்படின்னு ஒரு ஆப் வரும். இதுதான் cron tab. ஓகேவா? இந்த இடத்துல இது மினிட்ஸ் குறிக்கும், இது ஹவர்ஸ் குறிக்கும், இது டே ஆஃப் த மந்த், வீக். ஓகேவா? இப்ப நமக்கான டேட் என்ன? சோ அப்ப எவ்ரி டேட் சொல்றதுக்கு பதிலா எனக்கு எல்லா நாளும் அப்படின்னா எல்லா இடத்துலயும் நம்ம என்ன பண்ணிப்போம்? ஸ்டார் கொடுத்துப்போம். அப்ப எனக்கு எல்லா நாளும் 240க்கு என்னோட லாம்டா எனக்கு ட்ரிகர் ஆகணும் அப்படின்னா நான் இந்த டைமை மட்டும் இந்த இடத்துல சொல்லிட்டா போதும். என்னோட டார்கெட் என்ன?
லாம்டா ஃபங்க்ஷன். அப்ப எல்லா நாளும் 240க்கு என் லாம்டால இருக்கிற கோடு எனக்கு ட்ரிகர் ஆகணும். இந்த மாதிரியும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் ஷெட்யூலர் ஆக்ஷன். ரியல் டைம்ல நம்ம அதிகமா என்ன ஒர்க் பண்ணுவோம்னா, ஒண்ணு மேனுவல் ஒர்க் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா ஆட்டோமேஷன் ஒர்க் பண்ணுவோம். ஓகேவா? ஷெட்யூலரா ஒர்க் பண்ணுவோம். நம்ம ஷிஃப்ட் மேக்ஸிமம் 6:00 முடியுது அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்? எவ்ரி 6:00 என் மிஷின்ஸ் எல்லாமே நீ எனக்கு என்ன பண்ணு, ஸ்டாப் பண்ணு அப்படின்னு நான் சொன்னா, இந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணியும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் லாம்டாவோட 3 விதமான ட்ரிகர். கிளியரா? லாம்டாவோட எதுக்காக யூஸ் பண்றோம்னு யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா லாம்டால? குணா, சூர்யா, விக்னேஸ்வர், தினேஷ், கிளியர் அப்பா எல்லாருக்கும்? ஓகே ஃபைன், தேங்க்யூ. சோ அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா EFS. அடுத்து போலாம்ல. சோ அடுத்து நம்ம பார்க்க போறது EFS. EFSனா என்ன அப்படின்னா எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம்னா என்ன? இப்ப என்கிட்ட ஒரு 10 EC2 மிஷின் இருக்கு. அந்த 10 EC2 மிஷின்லயுமே நான் காமனா என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு ஃபைல கொண்டு போயிட்டு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். காமன். ஓகேவா? அந்த ஃபைல நான் 10 EC2 மிஷினையும் கொண்டு போயிட்டு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுவீங்க? இப்ப என்கிட்ட எனக்கு டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு. அதுக்குள்ள சம்திங் ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் இருக்கு. அதை நான் இந்த 10 EC2 மிஷின்லயும் கொண்டு போயிட்டு என்ன பண்ணணும், ஸ்டோர் பண்ணணும். சோ என்ன பண்ணுவீங்க? எனக்கு லினக்ஸ் மிஷின்ல கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணணும். நான் என்ன பண்ணணும்? விண்டோஸ் என்ன பண்ணுவீங்க? காப்பி பேஸ்ட் பண்ணி விட்டுருவீங்க. கரெக்டா? இப்ப நான் லினக்ஸ்க்கு பண்ணணும். என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு EC2 மிஷினா கிரியேட் பண்ணி லாகின் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்களா? லாகின் பண்ணி என்ன பண்ணுவீங்க? ஒரு ஃபைல் கிரியேட் பண்றதுக்கு என்ன கமாண்ட் லினக்ஸ்ல? எல்லாரும் லினக்ஸ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். டச். ஸோ டச் கொடுத்துட்டு என்னோட டெஸ்ட் டாட் அப்படின்னு நான் ஒவ்வொரு மிஷினா லாகின் பண்ணி 10 மிஷினை லாகின் பண்ணி ஒர்க் பண்ணுவேன். அப்ப எனக்கு டைம் எக்ஸஸ் ஆகும். கரெக்டா? ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா, இப்போதைக்கு நான் 2 மிஷின் எடுத்துப்பேன். இது என்னோட EC2 1, இது எனக்கான EC2 2. இந்த 2 மிஷினுக்குமே நான் காமனா ஸ்டோரேஜ் எடுக்கணும். ஸோ பாசிபிளா? ரெண்டு மிஷினும் காமன் ஸ்டோரேஜ் இருந்தா என்ன ஆகும்? நான் எங்க போட்டாலும் இங்க ஃபைல் ஷேர் ஆயிடும். ஓகேவா? சோ அதுதான் யாரு அப்படின்னா EFS. ஓகேவா? அதே மாதிரி நான் என்ன பண்ணிப்பேன்னா ஒவ்வொரு மிஷின்லயும் நான் EFSல ஒரு NFS கிளைண்ட் கிரியேட் பண்ணுவேன். ஓகேவா? அந்த கிளைண்ட் எனக்கு என்ன பண்ணும்னா ஒரு டைரக்டரிக்கு கொண்டு போயிட்டு நான் மவுண்ட் பண்ணிடுவேன் என் மிஷின்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல டெமோ அப்படிங்கிற ஒரு டைரக்டரியும், இந்த இடத்துல டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டைரக்டரியும் கிரியேட் பண்ணி இந்த 2 டைரக்டரிக்குமே இந்த NFS கிளைண்ட் கொண்டு போயிட்டு நான் மவுண்ட் பண்ணிடுவேன். ஒன்ஸ் நான் இந்த டைரக்டரிக்கு மவுண்ட் பண்ணிட்டேன்னா அந்த டைரக்டரிக்குள்ள நான் என்ன கிரியேட் பண்ணாலுமே எனக்கு மத்த எல்லா மிஷினுக்கும் ஷேர் ஆயிடும். இதே மாதிரி நான் எத்தனை மிஷினை அட்டாச் பண்ணலாம்னா 25,000 ஆஃப் EC2 மிஷினை கொண்டு போயிட்டு ஒரு NFS கிளைண்ட்டுக்கு என்ன பண்ணலாம்? மவுண்ட் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் காமன் லெவல் ஸ்டோரேஜ் ஆஃப் NFS. ஓகேவா? சோ அப்ப இதுலதான் நான் என்னங்க பண்ணிருக்கணும் அப்படின்னா என்னோட எல்லா ஃபைல்லையும் நான் NFS ஓட போர்ட் நம்பர் ஓபன் பண்ணணும்பா. சோ NFS ஓட போர்ட் நம்பர் என்ன அப்படின்னா 2049. அதே மாதிரி நான் இந்த EC2 மிஷினை கிரியேட் பண்றேன்னா இதுலயும் NFS ஓட போர்ட் நம்பரை நான் ஓபன் பண்ணிருக்கணும் 2049. Then
2049. அப்ப எல்லா மிஷினும் என்கிட்ட எத்தனை மிஷின் இருக்கோ அந்த எல்லா மிஷினும் என்ன பண்ணிருக்கணும், இந்த போர்ட் நம்பரை ஓபன் பண்ணிருக்கணும். சோ நீங்க சொல்லுங்க, இது வரைக்கும் என்னென்ன போர்ட் நம்பர் நீங்க பாத்திருக்கீங்க? எடுத்தோடனே HTTP தானா? சரி சொல்லுங்க. HTTP யோட போர்ட் நம்பர் 80. HTTPS ஓட போர்ட் நம்பர் 443. 443. SH ஓட போர்ட் நம்பர் 22. 22. Then RDP ஓட போர்ட் நம்பர் 389. DNS ஓட போர்ட் நம்பர் 53. வேற என்ன என்னெல்லாம் பாத்திருக்கீங்க? Telnet Telnet 23. சரி, RTCP யோட போர்ட் ரேஞ்ச் என்னப்பா? 0.0. 0.0 கிடையாது. ஒரு போர்ட் ரேஞ்சஸ் எத்தனை இருக்கும்? RTCP 0 to port range 0 to 65,535. So இதுதான் ஓவராலா போர்ட் ரேஞ்சஸ். ஓகேவா? இதுல ரிசர்வ்டு போர்ட்னு இருக்கு, அன்ரிசர்வ்டு போர்ட்னு இருக்கு. சொல்லுங்க, ரிசர்வ்டு போர்ட் இது வரைக்கும் சொல்லியிருக்காரா? லோட் பேலன்சர் பார்க்கும்போது சொல்லியிருக்காரா ரிசர்வ்டு போர்ட் இருக்கு, அன்ரிசர்வ்டு போர்ட் இருக்குன்னு? ரிசர்வ்டு போர்ட் 0 to 1024 குள்ள இருக்கும். அன்ரிசர்வ்டு போர்ட் 1025ல இருந்து 65,000 வரைக்கும் நமக்கான அன்ரிசர்வ்டு போர்ட் தான். ஓகேவா? சோ ரிசர்வ்டுன்னா என்னது? சோ இப்ப இதுல எந்த போர்ட் நம்பர் எல்லாம் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியாது? நீங்க மேல ஒரு போர்ட் நம்பர் சொல்லிருக்கீங்களா, இதுல எதெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம், சேஞ்ச் பண்ண முடியாது? ரிசர்வ்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. ரிசர்வ்ட் எல்லாம் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. அப்ப இத நீங்க மேல சொன்ன போர்ட் நம்பர்ல ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமா? RTP யோட போர்ட் நம்பர் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். RTP யோட போர்ட் நம்பர் மட்டும் இல்ல, அத யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கூட நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? அதுக்குன்னு ஒரு கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கு. ஓகேவா? நீங்க RDP குள்ள போயிட்டு உங்க போர்ட் நம்பரை நீங்க சேஞ்ச் பண்ணலாம். அப்ப அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் என்ன அப்படின்னு நீங்க செக் பண்ணிட்டு வாங்க. செக் பண்ணிட்டு வரல அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது நான் சொல்றேன். ஓகேவா? சோ இதுல இன்னொரு போர்ட் நம்பர் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. என்ன போர்ட் நம்பர்? NFS போர்ட் நம்பர் 2049. ஓகேவா? சோ எல்லா போர்ட் நம்பரும் ரொம்ப முக்கியம். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்க போறோம், ஒரு NFSல போயிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்க போறோம். அந்த ஃபைல் மூலியமா தான் நான் எல்லா மிஷினுக்கும் கொண்டு போயிட்டு மவுண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஓகே. சோ ஃபைல ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிட்டு அதை செலக்ட் பண்ணி ஆக்ஷன் என்ன பண்ணிடுங்க, டெலீட். ஸோ ரியல் டைம்ல உங்களுக்கு இந்த கொஸ்டின் கண்டிப்பா இன்டர்வியூல கேட்பாங்க. என்ன அப்படின்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் EBS அண்ட் S3 அண்ட் EFS? ஓகே, இது மூணுத்துக்கான டிஃபரன்ஸ் கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பா கொஸ்டின்ஸ்ல இருக்கு. ஸோ இது ஸ்டோரேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கீழே பார்ப்போம். ஸ்டோரேஜ்ல EFS மேனேஜ்ட் ஃபைல்டு ஸ்டோரேஜ் ஃபார் EC2. ஷேர் இருக்கா?
So, நீங்க இது வரைக்கும் பார்த்த எல்லாமே ஒர்க் பண்ணிட்டீங்களா? ரவுட் 53 டொமைன் வாங்கிட்டீங்களா? யாரெல்லாம் வாங்கல? வாங்கலையா? அமைதியா இருக்கிறது பதவி தெரியுது டொமைன் வாங்கலன்னு. அக்கௌண்ட் எல்லாரும் கிரியேட் பண்ணிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் அதான் கேட்கணும். எல்லாரும் AWS அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்களா? இப்ப நிறைய இஷ்யூ வருதுப்பா அக்கௌண்ட் ஓபன் பண்றதுல. So create file system, customize இருக்கா? ஓகே போதும். கஸ்டமைஸ்ல போனீங்கன்னா இந்த இடத்துல மை ஃபைல், இந்த இடத்துல ஸ்டோரேஜ் கிளாஸ் கேக்குதா? ஓகே மை ஃபைல், இந்த இடத்துல ஸ்டோரேஜ் கிளாஸ் இருக்கா? ஸ்டோரேஜ் கிளாஸ் எங்க பாத்திருக்கீங்க? S3. மொத்தம் எத்தனை ஸ்டோரேஜ் கிளாஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆன்லைன் ஆன்சர் பண்ணட்டும். Standard, ஸ்டாண்டர்ட், infrequent access, glacier. சூப்பர். அதுக்கப்புறம் அது 3 டைப் இருக்குல்லப்பா. ம். என்னென்ன டைப்ஸ் இருக்கு? என்னென்ன டைப்ஸ் இருக்கு? Instant retrieval, சூப்பர். flexible retrieval, மறக்காம சொல்லுங்கப்பா. அப்புறம் சரி நீங்க சொல்லுங்கப்பா. இந்த லாஸ்ட்ல இருந்து 3 பேர் யாரோ ஒருத்தவங்க சொல்லுங்க. யாரோ ஒருத்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட், அங்க இருந்து கேட்டேன். ஸ்டாண்டர்ட், ஒன் சோன் ஒன்னே இல்ல. அப்புறம் நீங்களே சொல்லிடலாம் உங்களுக்கு. அப்புறம் டீப் தான் அவ்வளவுக்கு அப்புறம் ஒண்ணும் இல்லையா? அப்புறம் அப்புறம் இன்னொன்னு இருக்குல்ல, intelligent tiring, இன்டெலிஜென்ட் டயரிங். இன்டெலிஜென்ட் டயரிங் என்ன பண்ணும்? மானிட்டரிங் பண்ணும். இது எல்லாமே ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்பா. டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் கிளாஸஸ். ஓகேவா? ஓகே, இந்த இடத்துல எதுக்காக ஸ்டோரேஜ் கிளாஸ் கேக்குறாங்கன்னா, மல்டிபிள்ஸ் ஆஃப் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் வேணும்னா நீங்க ஸ்டாண்டர்ட்ல கிரியேட் பண்ணிக்கலாம். சிங்கிள் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் வேணும்னா ஒன் ஜோன்ல கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாண்டர்ட்ல வச்சுட்டு பேக்கப் தேவையில்ல. அதே லைஃப் சைக்கிள் கேக்குறாங்களா? அங்கேயும் லைஃப் சைக்கிள் ரூல் இருக்கா? அதே மாதிரி இங்கேயும் உள்ள லைஃப் சைக்கிள் ரூல் இருக்கு. வேணும்னா செட் பண்ணிக்கலாம். என்கிரிப்ஷன்ஸ் தேவையில்ல. இதுல ப்ரொவென்ஷடு, பர்ஸ்டிங் இதெல்லாம் என்ன அப்படின்னு நீங்க பாத்துட்டு வரீங்க. இது எல்லாமே ஒன் டைப் ஆஃப் ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸஸ் தான். ஓகேவா? ஸோ என்ன என்ன பர்ஸ்டிங்னா என்ன, ஜெனரல் பர்பஸ், மேக்ஸிமம் ஆஃப் இன்புட் அண்ட் அவுட்புட், இதெல்லாம் என்னன்னு நீங்க பாத்துட்டு வரீங்க. ஸோ நெக்ஸ்ட், ஸோ இதெல்லாம் நான் என்ன போர்ட் ஓபன் பண்ணிருக்கோம்னு சொன்னேன். NFS போர்ட் ஓபன் பண்ணிருக்கோம்னு சொன்னா, இப்ப என்கிட்ட எதுவும் இல்ல, சும்மா ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டு அப்புறமா போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன ஓபன் பண்ணிருக்கேன், லான்ச் இஸ் தட் 4 அதான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கிரியேட் கொடுத்தா எனக்கு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் ஆயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், செக்யூரிட்டி குரூப் எடிட் பண்ணணுமா?
செக்யூரிட்டி குரூப்ஸ்ல இதான் நான் கொடுத்தது. ஸோ எடிட் ஸோ நான் சேவ் பண்ணிட்டேன். எனக்கு EC2 மிஷின்ஸ் வேணுமா? நான் 2 மிஷினை கிரியேட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. லான்ச் இன்ஸ்டன்ஸ் இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு செக்யூரிட்டி குரூப் கொடுத்துருக்கேனா? லான்ச் விசார்ட் 4 அதே நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அதுல என்ன போர்ட் இருக்கு? NFS ஓட போர்ட் கண்டிப்பா நீங்க ஓபன் பண்ணணும். ஓகேவா? கொடுத்துட்டு 2 ஸோ நான் புட்டிக்குள்ள கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னா எனக்கு என்ன இஷ்யூவா இருக்கும்? நான் புட்டிக்குள்ள என்னால கனெக்ட் பண்ணவே முடியல. என்ன இஷ்யூவா இருக்கும்? எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுவீங்க? நான் இப்போ ஓப்பன் கொடுத்துச்சுன்னா எனக்கு இந்த மாதிரி அக்செப்டே கேட்க மாட்டேங்குது. எரர் இஷ்யூ ஆகுது. என்ன இருக்கலாம்? என்ன இருக்கலாம்ப்பா? ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆயிருக்கலாம். ஐபி அட்ரஸ் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. வேற நம்ம மிஷினை ஸ்டாப் பண்ணாதானே ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆகும். நான் மிஷினை ஸ்டாப் பண்ணவே இல்லை. நான் உள்ள போகும்போதே என்னால மிஷினுக்குள்ள போகவே முடியல. என்னவா இருக்கும்? சொல்லுங்க. என் மிஷினுக்குள்ள என்னால இந்த மாதிரி போக முடியல. என்ன இஷ்யூவா இருக்கும்? கீப்பர் கரெக்டா கொடுத்துருக்கேன். வேற ஓகே. பெர்மிஷன் ஆக்சஸ் தேவையில்லை. நான் உள்ள வர்றதுக்கு பெர்மிஷன் நம்ம இது வரைக்கும் கொடுக்கல. நான் உள்ள வரும் பொழுதே எனக்கு இதுக்கு மாதிரி அக்செப்ட் கேட்க மாட்டேங்குது. என்ன இஷ்யூவா இருக்கும்? அக்செப்ட் கேட்டதான் நான் அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு ஒர்க் பண்ண முடியும். ஆனா அக்செப்ட் என்று கேட்கல. என்னவா இருக்கலாம்? சொல்லுங்க மூர்த்தி. விண்டோஸ் டிஃபெண்டர் ஃபயர்வால் மேபி டிசேபிளா இருக்கலாம். விண்டோஸ் புரியல. விண்டோஸ் டிஃபெண்டர் ஃபயர்வால் வந்து மேபி நான் லினக்ஸ் தான் கனெக்ட் பண்றேன். விண்டோஸ் எதுக்கு நிக்கீங்க? நான் லினக்ஸ் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு உள்ள போகவே முடியல. ஸோ யோசிங்க. இப்ப இதுல நம்ம மிஷினுக்குள்ள வந்துட்டேனா? ஸோ 2 மிஷினுக்குள்ளேயும் நான் வந்துட்டேன். ஸோ இந்த 2 மிஷினும் எனக்கு ஒரு டைரக்டரி வேணும். நான் என்ன பண்ணிக்கிறேன்? அந்த டைரக்டரிக்கு தான் நான் மவுண்ட் பண்ணுவேன். ஓகேவா?
ஸோ இதுல டெமோ அப்படின்னு டைரக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுதான் நீங்க கிரியேட் பண்ணணும் இல்லை, எது வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டைரக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டைரக்டரிக்கு தான் நான் NFS கிளைண்ட் மவுண்ட் பண்ணணும். என் கிளைண்ட் எங்க இருப்பாங்க அப்படின்னா, என் ஃபைல் எனக்கு கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல அட்டாச்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கா, அதுக்குள்ள போனீங்கன்னா இங்க இருக்கு யூசிங் த NFS கிளைண்ட். இதை காப்பி பண்ணி நம்ம ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் பண்ணணும். என்ன சேஞ்சஸ்னா, அந்த ESS எடுத்துட்டு நம்ம டெமோ அப்படிங்கிற ஒரு டைரக்டரிக்கு நம்ம மவுண்ட் பண்ணணும். Enter. சோ நான் மவுண்ட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி வரணும், மறுபடியும் ரூட்டா வரணும். மத்தபடி உங்களுக்கு ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா மவுண்ட் ஆகல அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி நான் இந்த மிஷினுக்கு என்ன பண்ணிக்கிறேன், என்னோட கிளைண்ட்டை நான் மவுண்ட் பண்ணிக்கிறேன். தென் டெஸ்ட். இப்ப சிடி டெஸ்ட்டுக்குள்ள போயிட்டு எனக்கு லிஸ்ட் பண்ணா எந்த விதமான ஃபைலுமே எனக்கு இல்லை. அதே மாதிரி இங்கேயும் சிடி டெமோக்குள்ள போயிட்டு லிஸ்ட் பண்ணா நமக்கு எந்த விதமான ஃபைலும் இல்லை. சரி நீங்க சொல்லுங்க, சும்மா நான் என்ன பண்ணிக்கிறேன், டச் ஃபைல் 1 அப்படின்னு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். லிஸ்ட் பண்ணா எனக்கு ஒரு ஃபைல் 1 இருக்கா? இதுக்கு முன்னாடி இங்க லிஸ்ட் பண்ணும் பொழுது நமக்கு எந்த விதமான ஃபைலுமே இல்லை. இப்ப லிஸ்ட் பண்ணுங்க, வந்துருச்சா? சோ இங்க நான் கிரியேட் பண்றேன் டச் ஃபைல் 2 ஃபைல் 3 அப்படின்னு 2 ஃபைலை கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த ஃபைல் 1 நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ rm-f ஃபைல் 1. இப்போதைக்கு எனக்கு என்ன ஃபைல் இருக்கு, 2 ஃபைல் இருக்கு. இங்க போயிட்டு லிஸ்ட் பண்ணுங்க, வந்துச்சா? நீங்க என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் இந்த டைரக்டரிக்குள்ள பண்ணாதான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா என் கிளைண்ட் நான் என்ன பண்ணேன், இந்த டைரக்டரிக்கு தான் மவுண்ட் பண்ணிருக்கேன். நான் வெளியே வந்து கிரியேட் பண்ணா வருமா அப்படின்னு கேட்டா வராது. இப்ப நான் டச் ஃபைல் 4 அப்படின்னு நான் கிரியேட் பண்றேன். இப்ப லிஸ்ட் பண்ணா எனக்கு ஃபைல் 4 இருக்கு. இங்க இருக்குமா அப்படின்னு கேட்டா எனக்கு இருக்காது. சிடி கொடுத்துட்டு நான் வெளியே வந்து பார்த்தாலும் எனக்கு இருக்காது. ஏன்னா நான் அந்த டைரக்டரிக்கு தான் மவுண்ட் பண்ணிருக்கேன் என்னோட கிளைண்ட். அந்த டைரக்டரிக்குள்ள நீங்க என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இதே மாதிரி நான் 25,000 ஆஃப் EC2 மிஷின் வரைக்கும் நான் என்ன பண்ணிக்கலாம், ஒரு கிளைண்ட்டை நான் மவுண்ட் பண்ணிக்கலாம். கிளியரா? இதுதான் உங்களுக்கான NFS கிளைண்ட். ஓகே, சோ கிளியராப்பா எல்லாருக்கும்? இது வரைக்கும் யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? யாராவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைல் கிரியேட் பண்றதுதான் EFS. அது ஒரு ஃபைல் லெவல் ஆஃப் ஸ்டோரேஜ் அப்படின்னு சிம்பிளா கால் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். சரி, அந்த ட்ரபிள் ஷூட்டுக்கு சொல்யூஷன் என்ன பண்றது சொன்னீங்கல்ல, லினக்ஸ்ல இது பண்றதுக்கு? சொல்லுங்க. குட்டி ட்ரபிள் ஷூட் பண்றதுக்கு என்ன போலாம், எப்படி ட்ரபிள் ஷூட் பண்றது கேக்குறேன். சோ உங்க லினக்ஸ் மிஷினை நீங்க கிரியேட் பண்ணும் பொழுது SH அப்படிங்கிற ஒரு போர்ட் நம்பரை நீங்க எனேபிள் பண்ணல அப்படின்னா என் மிஷின்குள்ள நான் எப்பயுமே போகவே முடியாது. நிறைய பேர் மிஸ்டேக் பண்றாங்க. இந்த 22ங்கிற ஒரு போர்ட் நம்பரோட யூசேஜ் என்னன்னா என் புட்டிக்குள்ள நான் கனெக்ட் பண்ணதான். அதே மாதிரி விண்டோஸ்குள்ள போறதுக்கு RDP அப்படிங்கிற ஒரு போர்ட் நம்பர் எனேபிள் பண்றோமா, அது என் மிஷினுக்குள்ள நான் கனெக்ட் பண்ணதான். HTTP போர்ட் நம்பர் எதுக்காக, கரெக்டா யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். IP அட்ரஸ் நோ. HTTP போர்ட் நம்பரோட பர்பஸ் என்ன, உங்க பேங்க் தான் நான் சொன்னேன். டிராபிக்க, இன்டர்நெட் டிராபிக்க அலோவ் பண்றதுக்கு. ஓகேவா? இன்டர்நெட் டிராபிக் அலோவ் பண்ணதான் உங்களுக்கு இந்த HTTP யோட போர்ட் நம்பர். ஓகேவா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? மூர்த்தி கிளியரா? கிளியர் மேம், கிளியர்.
விக்னேஸ்வர் இங்க ஹைலைட் பண்ணும். ஓகே, குணா, சூர்யா, திருமூர்த்தி, அபி, கிளியர் அப்ப எல்லாருக்கும்? யாருக்கா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம், இல்ல அப்படின்னா எல்லாரும் மைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. யாருக்கா டவுட்ஸ் இருக்கா ஆஃப்லைன்ல? லாஸ்ட் ஒன் உங்களுக்கு பேர்? ஓகே, தேங்க்யூப்பா. தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ.